வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 65வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோட்ல ரெண்டு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, இந்த பார்வதி எவ்வளவு சொன்னாலும் திருந்தாம மைக்க கலட்டி வச்சுட்டு பேசுறத திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு பார்வதிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே பிக் பாஸ் தண்டனை கொடுத்து வச்சிருக்காரு. இன்னொன்னு வினோத், இன்னைக்கு ஒரே எபிசோடுல அவர் ஒட்டுமொத்தமா சம்பாரிச்ச அத்தனை பேரையும் அவரே கெடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் நானும் டெய்லி கடமைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஏதோ கடமைக்கு கேட்கிற மாதிரியும் ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே கமருதனும் பார்வதி கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கமருதன் சொல்றாப்ல, இங்க பிரஜினு சாண்ட்ராவுன்னா அவங்க ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி, அவங்களுக்கு குழந்தைங்கலாம் இருக்கு, அதனால அவர் ஒரு டிக்னிட்டியோட இருக்காரு. ஆனா நான் என்ன ஏதுன்னு தெரியலையே, நீ எவ்வளவு நாளைக்கு பேசுவே, இல்ல என்னோட லைஃப் ஸ்டைல்லாம் உனக்கு பிடிக்குமா, வெளியே வந்தா நீ பேசுவியா, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, ஏன்டா ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் தான் மைக்க கலட்டு அப்படின்னு இது மைக்க கலட்டி விட்டு அவரோட மைக்கையும் கலட்ட வச்சுட்டு இதோட மைக்கு இதுவே கலட்டி போட்டுட்டு ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட பேசுது. அவ்வளோ டைம் பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, வீக்கெண்ட்லயும் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்த இந்த பீடைக்கு திமிர பாத்தீங்களா? ஆனா அப்ப கூட பிக் பாஸ் வந்து கமருதன் மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னாரே தவிர பார்வதியோட பேரை சொல்லவே இல்ல. கமருதன் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. முதல்ல இங்க அவங்க மைக்க சரியா மாட்டாமலாம் இல்ல, இந்த பீட பார்வதி தான் வேணும்னே மைக்க கலட்டி வச்சுட்டு பேசினாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அப்படி உனக்கு மைக் இல்லாம பேசணும்னா வீட்டை விட்டு வெளியே போய் பேசுன்னு சொல்லி இருக்கணும். அதுவே முதல்ல தப்பு. அப்படி இருந்துமே நீங்க கமருதனோட பேரை மட்டும் சொல்லிட்டு பார்வோட பேரை கூட சொல்ல மாட்டேங்க அப்படின்னா அது என்னது? அது அதுவும் பக்கத்துல இருந்துட்டு அமித் கேக்குறாரு, என்னது இது, ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு கேட்டா சிரிக்குதுங்க. ஒண்ணும் இல்ல அப்படிங்குது. கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கம் மானம் சூடு சொரணை முக்கியமா அறிவு எதுவுமே இல்ல போல் இருக்கு. இதுல வேற அன்னைக்கு இது கேமரால போயிட்டு எனக்குன்னு டெய்லி ஒரு 30 நிமிஷம் மைக்கே இல்லாம வேணும் பிக் பாஸ்னு கேட்டுச்சு தெரியுமா? அப்படி வேணும்னா வெளியே அனுப்பிட வேண்டியதானே அதெல்லாம். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாத்ரூம் கிளீனாவே இல்ல, எப்பயுமே அடுத்த டீம் வரும்போது அதை நல்லா கிளீன் பண்ணி தான் ஒப்படைச்சிட்டு போவாங்க, என்னது இது அப்படின்னு கேட்டா கனி வந்து சொல்றாங்க, ஆமா சுத்தமா கிளீனாவே இல்ல, பார்வதி தான் கிளீன் டீம்ல இருந்தாங்க அப்படின்றாங்க. இந்த பார்வதி எந்த வேலையுமே செய்யறது கிடையாது, பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, முக்கியமா பிக் பாஸையே மதிக்கிறது கிடையாது, ஹோஸ்டையும் மதிக்கிறது கிடையாது. ஆனா அவங்களெல்லாம் இன்னும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எப்பயுமே ஒரு ஓட்டு ஆங்கின ஆளுங்களெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்து விடுவாங்க நாமினேஷன்ல. 10-12 பேர் வந்து நிப்பாங்க நாமினேஷன்ல. ஆனா நேத்துக்கு 7 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. பார்வதி ஒரு ஓட்டு வாங்கினதுனால அவங்கள லிஸ்ட்ல சேர்க்கவே இல்ல. சுத்தமா க்ளீன் பண்ணல, நல்லாவே பண்ணல. நெக்ஸ்ட் கிச்சன்ல வச்சுக்கிட்டு ரம்யா கமருதன் கேக்குறாங்க, நீ ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, பொண்ணு எதுவும் கிடைக்கலையா, இல்ல நீயே வேணும்னே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியான்னு கேட்டா, நானே தான் பண்ணிக்காம இருக்கேன், என்ன மாதிரி ஒரு நல்ல பையன்லாம் கிடப்பானோ அப்படின்றாரு. அதுக்கு அவங்களும் ஆமா நீ ரொம்ப நல்ல பையன் தான், வெளியே போ, வரிசை கட்டி நிப்பாங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க அப்படின்னு சொன்னா, ஆமாமா அப்படிதான் பண்ணிக்க போற அப்படின்றாரு பாருங்க. அப்படின்னா நீ பார்வதியை கட்டிக்க மாட்டியா, அவளை ஏமாத்திருவியா அப்படின்னு சொன்னா, பார்வதியே என்ன ஏமாத்திருவா அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஏமாத்திக்கத்தாண்டா செய்வீங்க அப்படின்றாங்க. பார்வதி ஏமாத்திருவா தானே, அதுதான் என்ன ஏமாத்திருவா. அதுதான் உண்மை. ரெண்டு பேருக்குமே தெரியும் வெளியே போனா கலட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா என்னமோ பெரிய அமர காவியம், பெரிய காவிய காதல் மாதிரி உள்ள உட்காந்து சீனை போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஏமாத்திக்கோங்க. அடுத்ததா கொஞ்ச நேரத்துல பார்த்தா பெட்ரூம்ல போய் மறுபடியும் இந்த கமருதனும் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. அப்பயும் மைக்கில கேட்காத அளவுக்கு காதுல போய் மெதுவா பேசுது, ஒரு சத்தமுமே கேட்கல. அடுத்ததா கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மைக்கையுமே பொத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மமா இருக்குது. நைட்டும் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. அப்பயும் பிக் பாஸ் வந்துட்டு பாரு மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்றாரு. அதுக்குமே இது என்ன சொல்லுது தெரியுமா? எஸ் சார் ஆல்ரெடி சரியா தான் மாட்டியிருக்கேன் அப்படிங்குது. அது சரியா தான் மாட்டி இருக்குது, ஆனா பொத்திக்கிட்டுல பேசுது. பாரு உங்க மைக்க சரியா மாட்டுங்க. எஸ் சார் ஆல்ரெடி சார். என்னமா அவர் எதையுமே பார்க்காத மாதிரியும் அங்க எந்த கேமராவுமே இல்லாத மாதிரியும் நடிக்குதுங்க. அப்படியே அவர் எதுக்கு சொல்றாரு, பொத்திட்டு பேசுனதுக்கு தான் சொல்றாருன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன கரெக்டா தான் மாட்டி இருக்கேன்னா என்ன அர்த்தம்? திரும்ப கூப்பிடுற நீ. அது இதுக்கு ரெண்டு என்ன பேசிருக்கு தெரியுமா? ஏதோ ஒன்னத்தை பண்றதை பத்தி தான் பேசுன மாதிரி தெரியுது. ஏன்னா அது சொல்லுது திரும்ப திரும்ப கூப்பிடுற நீ அப்படிங்குது. அப்படின்னா என்ன கருமத்தையோ வெளியில போய் பண்ணி தொலைய வேண்டியதானே. அந்த வீட்டுக்குள்ள புருஷ பொண்டாட்டியா இருந்த பிரஜின் சாண்ட்ரா கூட இவ்வளவு அசிங்கமா பண்ணல. ஆனா இந்த பீட பார்வதியோட புத்திக்கு அவ்வளவு கேவலமா பண்ணது உள்ள. அடுத்ததா கொஞ்ச நேரத்துல பார்த்தா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு இந்த பிக் பாஸ் வந்து ஒட்டுமொத்த வீட்டுக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல.
எல்லாரும் எங்க இருக்கீங்களோ அங்கங்க அப்படியே நில்லுங்க. நான் பல தடவை சொல்லியும் கேட்கற மாதிரியே தெரியல. நைட்டும் மைக்க மூடி பேசியிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பேசியிருக்கீங்க. என்ன பார்வதி புரியுதா இல்ல ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா என்னமோ இவங்க தெரியாம செஞ்ச மாதிரி மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படிங்குது. क्या पारू कुछ समझ आया या मैं याद दिलाऊं? माफ कीजिए. அவர் இந்த சாரி கேட்கிற மூடலாம் நான் இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு இந்த ஒட்டுமொத்த வீடு தான் தண்டனை அனுபவிக்கணும். அதனால இருக்கிற முட்டை, பால், காஃபி, டீ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வைங்க அப்படிங்கிறாப்ல. நீங்க செஞ்ச தவறுக்கு இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும். என்ன ஒரு நியாயமான தீர்ப்பு இல்ல? அப்ப கூட தப்பு பண்ண பார்வதிக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தவங்களுக்கு தான் கொடுக்கறாங்க பாத்தீங்களா? இந்த வீட்ல இருக்கிற டீ, காஃபி, பால், முட்டை இது நாளையும் ஸ்டோர் ரூம்ல வச்சிடுங்க. இத சொன்ன உடனே பார்வதி என்னமோ இந்த ஒரே ஒரு டைம் தான் செஞ்ச மாதிரி சாரி பிக் பாஸ் தெரியாம பண்ணிட்டோம் அப்படிங்குது. எவ்வளவு டைம் சொல்லிருப்பாப்ல. அதுல ஒரு சில பேர் சொல்றாங்க பிக் பாஸ் இப்படி சொன்னதே எதுக்காகன்னா அப்படி சொன்னாதான் மத்தவங்க எல்லாம் பார்வதியை கேள்வி கேட்பாங்க, சூப்பர் அப்படின்றாங்க. என்னடா உருட்டு இது? பிக் பாஸையே மதிக்காத பார்வதி அவங்க எல்லாம் சொல்லியா மதிக்க போகுது? அப்படி இல்லைன்னா உங்களுக்கே பார்வதியை கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல தண்டனை கொடுக்கறதுக்கோ தைரியம் இல்லையே, அவனுங்க எல்லாம் எப்படி கேட்பானுங்க? தட்டுல வச்சிருக்கிற முட்டை உட்பட. பிக் பாஸ் இப்படி சொன்னதுமே விக்ரம் வந்துட்டு கைஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க நம்ம கமருதனுக்கும் பார்வதிக்கும் அப்படின்றாப்ல. அங்க தட்டுல ஆல்ரெடி வச்ச முட்டையை கூட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாப்ல. இங்க பார்வதி நடனா கைஸ் ரியலி வெரி சாரி அப்படிங்குது. சத்தியமா சொல்றேன், இந்த சாரி உண்மையே கிடையாது, மனசுல இருந்து கேட்கல, அத்தனையும் நடிப்பு. அங்க எல்லாரும் கத்துறாங்க. அவர் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு மைக்க மறைச்சிட்டு தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா இந்த கமருதன் வந்துட்டு மச்சான் மைக்க மறைச்சிட்டு எல்லாம் பேசல மச்சான், ஸ்லோவா தான் பேசணும் அப்படின்றாப்ல. மைக் வந்து மறைக்கல மச்சான், ஸ்லோவா பேசுறேன். அடே மைக்க கலட்டி போட்டு பேசிட்டு என்னென்ன சொல்றானுங்க பாருங்க. அதுவும் இந்த கமருதனுக்கெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையில பண்றதுக்கே அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் இருக்காங்க. இதுல பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு வேற இன்னும் பேரை கெடுத்துக்க போறாரு. எப்படி இருந்தாலும் அதே ஒரே மாதிரி தான் கணக்கு வரும். பார்வதி சாரி பிக் பாஸ் இந்த ஒரு வாட்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி எத்தனை வாட்டி தான் இந்த ஒரு தடவை சாரின்னே சொல்லுவாங்க. அன்னைக்கு இதே மாதிரி தான் நடு வீட்டுல இப்ப எங்க நின்றுட்டு இருக்காங்களோ அதே இடத்துல நின்னுக்கிட்டு மைக்க கீழே இறக்கி விட்டு மைக்க பொத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பிக் பாஸே வந்து சொல்றாப்ல என்ன பண்றீங்க பாரு, ஒன்னே இப்ப நீங்க என்னைய முட்டாள்னு நினைக்கணும், இல்ல நீங்க பண்றது முட்டாள்தனமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்பயுமே இப்படித்தான் சாரின்னு சொல்லுச்சு. உங்க மைக் கேப்சூல் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். அப்ப இன்னும் எவ்வளவு தடவை தான் பிக் பாஸ் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வீக்கெண்ட் Dress மூலியமா வாங்கியிருக்காங்க, அதை அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுக்கு எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கல. பல தடவை மைக்க கலட்டிட்டு பேசியிருக்காங்க. தலைய மதிக்கிறது இல்ல, ஹோஸ்ட மதிக்கிறது இல்ல, ஏன் பிக் பாஸே மதிக்கிறது இல்ல, ஏன் அவர் பேசிக்கிட்டு இருந்தா நான் கம்முன்னு இருக்கணுமான்னு கேக்குறாங்க. இவ்வளவு பண்ற ஒரு ஆளை எனக்கு புரியுது, பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக உங்களோட மரியாதையும் ஷோவோட மரியாதையும் கெடுக்கிற ஆளை அப்படி உள்ள வச்சுக்கணுமா? ஒண்ணு என்ன நீங்க முட்டாள்னு நினைக்கணும், இல்ல நீங்க செய்யறது முட்டாள்தனமா இருக்கணும். அதுவும் அது இப்ப சாரி கேட்கும்போது அது மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருதுங்க. ப்ளீஸ் பிக் பாஸ் இந்த ஒரு தடவை கொஞ்சம். விக்ரம் வந்துட்டு நீங்க சாரி எல்லாம் கேட்காதீங்க, உங்களோட ஆக்ஷன்ல நீங்க காட்டுங்க, அவர் விட்டுருவாரு அப்படின்றாங்க. உடனே ஆமாமா ஆக்ஷன்ல காட்டும் அப்படின்றாங்க. சொல்லிட்டு அப்படியே பெட்ரூம்ல போயிட்டு சொல்லுது நான் இதை வந்து செய்யணும்னு நினைச்சலாம், நான் செய்யல அப்படிங்குது. ஆனா திவ்யா வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொல்லாத பாரு, நேத்திக்கு நான் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், லிட்டரலா நீங்க ரெண்டு பேரும் போட்டிருந்த மைக்க கலட்டிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் லிட்டரலி இப்படி போட்டிருந்த மைக்க அட் டைம்ல ரெண்டு பேரும் இப்படி கழட்டி விட்டு பேசுனீங்க. ஆனா இந்த பார்வதிக்கு என்னன்னா அது பண்ணது அதுக்கு தப்பாவே தெரியல. எனக்கு என்னன்னா இப்ப இந்த ஒரு வாரம் இவனுங்களால எப்படி ஃபேஸ் பண்ண போறேங்கிறத எனக்கு இதுவா இருக்கு அப்படிங்குது. வெளியில பார்த்தா அவனுங்கெல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த விஷயத்த. பிக் பாஸ் நேத்துக்கு வச்ச நாமினேஷன் இன்னைக்கு கொஞ்சம் வைங்களேன் அப்படின்றானுங்க. நான் என்ன கேட்கிறேன், அவங்க எதுக்காக திரும்ப அந்த நாமினேஷனை வைக்கணும்? அதுக்கு பதிலா அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்கலாம்ல, நீ இப்படி எல்லாம் பண்ணதுக்காக உன்னை நான் டைரக்டா நாமினேட் பண்றேன் அப்படின்னு. ஆனா அதை கூட செய்ய மாட்டானுங்க. கொஞ்சம் இன்னைக்கு மாத்துங்களேன். நெக்ஸ்ட் வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சாங்க, வழக்காடு மன்றம். ஆல்ரெடி இவனுங்க நார்மல் டாஸ்கே வழக்காடு மன்றம் மாதிரி தான் கத்திட்டு கிடப்பானுங்க. இதுக்கு என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. இதுல வந்து முதல்ல நம்ம வினோத்தோட கேஸை தான் எடுத்தாங்க. அவர் ஆதிரை மேல கேஸ் போட்டிருந்தாப்ல. அப்புறமா கோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. வினோத்துக்கு வக்கீலா விக்ரம் வந்தாப்ல, ஆதிரைக்காக அரோரா வந்தாங்க. ஜட்ஜஸா அமித்தும் திவ்யாவும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்ரம் ஸ்டார்ட் பண்ணாப்ல, அதாவது ஜட்ஜஸ் என்னோட கட்சிக்காரரோட பேரையும் புகழையும் அவரோட மரியாதையும் ஆதிரை சரிக்க பாக்குறாங்க. திவாகர் வெளியே போனதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் இருக்கிற அரோரா வந்து கலை என்னாலதான் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி சாரே சொன்னாப்ல, அவன் போனதுக்கு அவன் தாமா காரணம், நீ எல்லாம் ஒண்ணு காரணம் கிடையாது, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி திவாகர் போனதுக்கு திவாகரே தான் காரணம் அப்படின்னாப்ல. மிஸ்டர் திவாகர் வெளியில போனதுக்கு மிஸ்டர் திவாகரே தான் காரணம். அடுத்ததா அரோரா வந்து அவரோட மரியாதையும் அவரோட புகழையும் சரிக்க பாக்குறதா அவங்க சொல்றாங்க. ஆனா அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அவர் வரமாட்டாரு.
அவர் கூட சேர்ந்த ஒரு கும்பலாவே வந்து அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது அவரோட ஸ்ட்ரென்த். இந்த கேஸே அவரோட இன்செக்யூரிட்டினால தான் அவர் போட்டிருப்பாரு. என் கட்சிக்காரரோட இன்டென்ஷன்லாம் அது ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை நினைச்சு பயந்துகிட்டு எங்க இதை வச்சு அவரோட நட்பையும் பாசத்தையும் கெடுத்துறாங்களோ அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அவர் பண்றாரு அப்படின்றது என்னோட கருத்து அப்படின்றாங்க. இதை கண்டு பயந்து பாசங்களும் என்னோட நட்புகளும் என்னை விட்டு பிரிந்து விடு. அடுத்ததா சாட்சிக்காக இந்த பக்கம் கனியை கூப்பிட்டாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு லிவிங் ஏரியால அவங்க அப்படி சொன்னது எனக்கு அது தப்பாதாங்க தெரிஞ்சுது அப்படின்னாங்க. சரி ஓகே, திவாகர் உங்களையும் கூட ஏதோ தப்பா பேசினார்ல, என்ன சொன்னார்னு கேட்டா என்னையும் என் தம்பியும் வச்சு நீங்களும் தானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது தவறா வெளியே போகாதான்னு கேட்டாருங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இப்படி எல்லாம் பேசி புண்படுத்தின ஒருத்தரை திடீர்னு வந்து அவர் அதுக்காகலாம் ஒண்ணு வெளியே போகல, வினோத்னாலதான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா என் மனசு புண்பட்டுருச்சு ஐயா அப்படின்றாங்க. உடனே அவங்க அரோரா வந்து ஐயா அவராலதான் வெளியே போனாங்களே, என் கட்சிக்காரர் சொல்லல, அவரும் ஒன் ஆஃப் தி ரீசன் தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. உங்களை புண்படுத்தின ஒருத்தனர் திடீர்னு வந்து அதற்காகலாம் போகல, ஆனா வினோதனால தான் போயிருக்கான்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் இவங்க சைடு சாட்சி சொல்றதுக்காக வியனா வந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வினோத்தை போட்டு அடிப்பாங்க. இப்ப சொல்லையா வேணும், என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா 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 அதேதான் வருது அவங்க கிட்ட. அங்கே சென்று அவரை கலாய்த்து கொண்டிருந்துட்டார். வினோத் தொடர்ந்து திவாகர கிண்டல் எல்லாம் செஞ்சாரா? ஆமா. அவர் நிறுத்தாம செஞ்சாரா? ஆமா. கண்டிச்சும் அவர் நிறுத்தலையா? ஆமா. எது கேட்டாலும் ஆமான்றாங்க. அவ்வளவுதான் ஜட்ஜஸ் பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு கண்டிப்பும் வந்ததா? அதை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தாரா? உடனே நம்ம விக்ரம் வந்து குறுக்கு கேள்வி கேட்கறக்கா வராப்ல. சரிமா, லிவிங் ஏரியால அவங்க வந்துட்டு நான் கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. எப்படி பாருங்க, எப்பயோ திவாகர் இருக்கும்போது நடந்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது வியானா மேடமுக்கு. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவங்களுக்கு பாவம் ஞாபகத்துல இல்லையா. நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு அவங்க சொன்னாங்களா? ஞாபகம் இருக்காது. அது அவர் கேக்குறாரு. சரி ஓகேமா, அப்படின்னா அவங்க இந்த ஒன் ஆஃப் தி ரீசன் சொன்னாங்களாமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஆமாமா அதை நான் கேட்டேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் தான் இவருன்னு சொன்னாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன் அது மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்படின்னா அப்ப இதுலயே தெரியலையா, நான் வினோத்துக்கு அகைன்ஸ்டா என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா ஆமான்னு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனா அவருக்கு சாதகமா ஏதாவது கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கறது. அது சரி, அவங்க பேரே பொய்யானான்னு இருக்கும்போது அவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்காது. ஒன் ஆஃப் தி ரீசன் சொன்னாங்கன்னு மட்டும் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஆனா விக்ரமே அந்த பொய்யானாவை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்ல. இவங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல இருக்கு, ஆனா அது மட்டும் ஞாபகத்துல இல்லையா பாவம். அப்படின்னா இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு கதையை பின்றாங்கன்னு சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு கதையை பின்னுறாங்க. ஆனா இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஆதரவு டீம்ல இருந்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களா, அத வினோத் வந்துட்டு அந்த பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அமைதியா இருங்கன்னு ஜட்ஜஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தவாலியா நிக்கிற எப்ஜே என்னடான்னா அவர் என்னமோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி வந்துட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காப்ல. நீங்க அமைதியா இருங்க, நீங்க எதுக்கு கத்துறீங்க, நீங்க அமைதியா இருங்க, அப்படின்னா நீங்களே வந்து உங்க கேஸ வாதாடிக்கிறீங்களா அதுவா இதுவான்னு இவர் கத்திக்கிட்டு இருக்காப்ல. உடனே விக்ரம் கேக்குறாப்ல, ஐயா அவர் தவாலி தானுங்க ஐயா, அவர் எப்படி எங்க என் கட்சிக்காரரோட வந்துட்டு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வச்சுட்டு பேச முடியும், அவருக்கு அதுக்கெல்லாம் ஒன்னும் உரிமையே கிடையாது, உங்க லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே திவ்யா வந்துகிட்டு அவர் எவ்வளவு நேரமா நிக்கிறாரு, உங்களால பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நேரமா என்ன அமைதின்னு சொல்லிட்டு இருக்காரு, தரப்புல இருந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன நியாயமா பார்த்தா திவ்யா எஃப்ஜேவை தான் கேட்டிருக்கணும், இங்க நீ ஜட்ஜா இல்ல நான் ஜட்ஜா, நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா இங்க அவர் கேட்டது வினோத்தை இல்லையா, அதனாலதான் இந்த பக்கமா திரும்பி கேக்குறாங்க. நியாயமான நீதிபதி. தவாலி அவரோட பர்சனல் ஒபினியன்ஸ் என் கிளையன்ட் மேல வைக்கிற உரிமை தவாலிக்கு இல்லங்க. அடுத்ததா அரோரா வந்து பேசினாங்க. இவர் அந்த ஒரு டாஸ்க்ல வச்சுக்கிட்டு அவரோட ட்ரெஸ் அவரோட கெட்டப்லாம் வச்சு அவரை வச்சு செஞ்சுட்டாரு, அவரை பம்கின்னு சொல்லி உருவக்கேலி செஞ்சுட்டாரு அப்படின்றாங்க. விக்ரம் வந்து கேக்குறாரு, ஏமா பம்கின் வாட்டர்மெலன் எல்லாமே ஒரே ஃபேமிலி தானமா அப்படிங்கிறாரு. கரெக்ட் தானங்க, வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லும் போது மட்டும் அவருக்கு உருவகேலியா தெரியல, அது பெருமையா தெரியுது. அப்படின்னா பம்கினும் அதே மாதிரி தானே இருக்கு, அது மட்டும் எந்த வகையில உருவகேலியா தெரியுது அப்படின்னு அதெல்லாம் சும்மா வேணும்னே சொல்றது தானே. இவர் ஒரு டைம் அவரை கடலாமேன்னு சொன்னாப்ல, அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பல உருவகேலி செய்த அவர் பொம்பி ஸ்டார் என்று வாட்டர்மெலன் பம்கின் எல்லாம் ஒரே குடும்பம். அடுத்ததா கமருதீன் சாட்சி சொல்றதுக்காக வந்தாப்லையா, அப்ப இந்த பக்கம் இருந்து பார்வதி ஒரு மாதிரி செய்கை காமிச்சுட்டே இருந்துச்சு. அமித் உடனே கேட்கிறாரு, என்னம்மா அங்க செய்கை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே வினோத் வந்துட்டாப்ல, என்னது நீங்க அந்த பக்கம் மட்டும் பேசிட்டே இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க, எங்களை மட்டுமே கேட்கறீங்க அப்படின்னு. இவருக்கு யாராச்சும் ஒரு 20 கிலோல பொறுமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி அனுப்பிவிடுங்கய்யா, ஒரே எரிச்சலா இருக்கு, குறுக்க வந்துகிட்டே இருக்காப்ல. அங்க பேசிட்டு இருக்காங்க, அவர் எங்களுக்கு மட்டும் சொல்றாருங்க. அவரு ஃபைனலா 2 பேர் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுல அமித் வந்து திவாகர் போனதுக்கு வினோத் காரணம் இல்ல அப்படின்ட்டாரு. ஆனா திவ்யா வந்து அதை தப்புன்னு சொல்லாம சரின்னு சொல்லாம ஆதரை வந்து வெளி உலகத்துல பாத்துட்டு வந்து அவங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான், அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கு நடுவுல இந்த பார்வதி வேற வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சா. உடனே திவ்யா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னா, நான் ஜட்ஜுங்கிறதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்றாங்க. அடேங்க அப்பா, அப்படியே பார்வதி மரியாதை கொடுத்துட்டாலும் முதல்ல ஒரு ஜட்ஜு கிட்ட இப்படி எதிர்த்து பேசுறதே தப்பு. விருப்பம்னா இங்க கேட்டு உட்காருங்க, இல்ல நீங்க வெளியில போலாம். ஜட்ஜுன்றதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். அதுவும் அப்படின்னா அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா யா அப்படிங்குது. அதாம்மா அமைதியா இருமான்னு சொன்னா அப்படின்னு எரிச்சல் வரப்படுது உச்சி கொட்டிக்கிட்டு. இதுதான் ஜட்ஜுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? அப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குது அவ்வளவு நேரமா ஜட்ஜ. அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. நேற்றுக்கு ஒரே ஒரு டாஸ்க்ல இந்த பீடை இல்ல, அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல எப்படி போச்சு அது எவ்வளவு ஃபன்னா. இது வரைக்கும் நடந்த 10 வாரத்துல கேப்டன்ஷிப் டாஸ்க்லயே சண்டையா போன ஒரே ஒரு டாஸ்க் இந்த பீடை வந்த சபரி கூட நடந்த டாஸ்க் தான். அப்ப இதுலயே தெரியலையா எல்லா டாஸ்க்குமே கெடுத்து விடுறதே இந்த பீடை தான் அப்படிங்கிறது. என்ன சார் இது? அமைதியாயிட்டாங்க, கண்டினியூ. அடுத்து மறுபடியும் திவ்யா வந்து ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறாங்க. இங்க யாருமே உங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது வினோத், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க இவங்கன்னு யாருமே உங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு சாதகமா தானே அவங்க தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட இந்த வினோத் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்னு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கூண்டுக்குள்ள போய் வியனா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவங்க இவருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்காக. அதுவும் இந்த கேஸுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சொல்றாப்ல. அன்னைக்கு அவங்க கரண்டியில குழம்ப தொட்டு நக்கிட்டு அப்படியே உள்ள போட்டாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. செய்யும் போது கையை வரல விட்டு வாயில வச்சதுனால இப்ப இதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? அவரை பத்தி ஒண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காக சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் ஒண்ணு பேசுறதெல்லாம் இவருக்கு ஏன் இவ்வளவு அவசர புத்தி? இதை ஏன் வெளியே போய் கூட சொல்லலாம்ல? அங்கதான் அவ்வளவு கேமரா இருக்குல்ல, இதை இப்பவே இங்கேயே சொல்லியே ஆகணுமா? அதுக்கு அப்புறமாவும் விக்ரமே ஒரு வழியா அவர் பண்ணதை வந்து அழுகாதுன்னு ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு அவர் கூட நிப்பாட்டி வச்சிருக்காப்ல. அடுத்தும் திவ்யா வந்துட்டு உங்களோட கிளைண்ட்டை அடுத்த வாட்டி சொல்லி கூட்டிட்டு வாங்கன்றாங்க. உடனே மறுபடியும் வந்துட்டாப்ல. அப்படின்னா அவங்க பேசும்போது மட்டும் டவாலி எஃப்ஜே வந்துட்டு அவங்க கூட இருக்கிற நட்பு காரணமா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறாப்ல. பேசும்போது அவர் டவாலி அவருக்கு எப்பா இவர் இப்படி பேசியே பயங்கரமா வெறுப்பேத்துறாருங்க. அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு, அவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு திவ்யா, ஆதிரை, வியானா இவங்க யாரும் தேவையில்ல, வினோத்தே கெடுத்து பாப்ல. நெக்ஸ்ட் திவ்யா வந்து ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் அவங்க சொன்னாங்க. அதே தான் நானும் சொன்னேன்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க. உடனே இவனுங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு கைதட்டினாங்களா, உடனே இந்த பீட பார்வதிலாம் வந்து சொல்லுது இது ஒரு கோர்ட் ஓகேவா, மெயின்டைன் தி டெக்கோரம் அப்படிங்குது. ஏன் இதையெல்லாம் இவங்க ஜட்ஜை பார்த்து முறைச்சப்போ, எரிச்சப்பட்டப்போ, எதிர்த்து பேசினப்போலாம் தெரியலையா? அடுத்ததா வெளியே போய் பார்வதி கேக்குது, எதுக்காக நீ வியானாவை கூப்பிட்ட, என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல சாட்சி சொல்ல அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா இந்த பார்வதி வினோத்துக்கு ஆதரவா அவங்க சைடுல தான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா வினோத்துக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு என்னையும் கூப்பிடலன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னைய கூப்பிட்டுருக்கலாம், அங்க உள்ள பார்த்தா வினோத் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏங்க தவாலி பேசுனதுல எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு. திவ்யா வந்து சொல்றாங்க, ஏங்க அவரும் மனுஷன் தாங்க, வேலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லங்க அப்படின்றாங்க. பேசுற மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன மன உளைச்சல்? அவரே மனுஷன். இது தப்பு அப்படின்னா தவாலியே தீர்ப்பு சொல்லலாமா? கோர்ட்ல ஒரு தவாலி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவங்க கம்யூனிசம் பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா அதை சரியா பேசணும்ல. வேலைக்கு ஏத்த மாதிரி மரியாதை கிடையாது, எல்லாருக்கும் சம உரிமை தான். இதுல இவர் வேற, மேடம் அவர் என்னை பேசினார்னு நான் சொல்லல, எனக்கு மன உளைச்சல் ஆயிருச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு மார்க் பண்றாரு. இந்த வினோத் கிட்ட சுத்தமா ஒரு 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 இதுவே இல்ல. ஆயிடுச்சு மேடம், அவர் பேசுறதா சொல்லணும் தவிர என்ன எப்படி கேட்கலாம்ல நான் சொல்லல மேடம். அடுத்ததா பிக் பாஸ் வந்து இந்த கேஸோட தீர்ப்பை ஆர்குமெண்ட்டை வச்சு ஆடியன்ஸே சொல்லட்டும் அப்படிங்கிறாப்ல. இது என்ன கதைன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸே தீர்ப்பு கொடுங்க அப்படின்னா அப்புறம் எதுக்காக அவங்கள ஒரு ஜட்ஜா வைக்கணும்? இந்த பீடை தான் வந்து ஒவ்வொரு டாஸ்கை கெடுக்குதுன்னு பார்த்தா பிக் பாஸே டாஸ்க் குழப்பறாப்ல. ஆடியன்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த கேஸ்க்கு ஒரு தீர்ப்பு வழங்கலாம். அப்புறம் இதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து திவாகர் வெளியே போனதுக்கு அவர் நிறைய தப்புகள்லாம் செஞ்சிருக்காப்ல. அதுதான் அதுக்கு காரணம். இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. உடனே வினோத் வந்துட்டு அப்படியே ஜெயிச்சிட்டோன்னு கெத்தா ஒரு போஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் என்ன செயல்னு எனக்கு தெரியலைங்க. உடனே அவங்க கோர்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஜட்ஜு கிளம்பி போறாங்க. ஜட்ஜு வர்றாங்க, அமைதியா இருங்கன்றாங்க. இங்க கமருதன் இவர் செஞ்சதை பார்த்துட்டு, டேய் ஏன்டா அப்படி பண்ற, அப்புறம் ஓ மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சுப்பாங்கடா அப்படின்றாங்க. உடனே மறுபடியும் சொல்றாங்க, ஜட்ஜு வராங்க, அமைதியா இருங்கன்னு அந்த கத்துறாங்க. ஆனா வினோத் நிக்கிற மாதிரி இல்ல, உடனே தான் பண்ணது தப்பே இல்ல, நியாயம்னு நிரூபிக்கணும்னு போய் கமருதன் போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஜட்ஜு வராங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டாங்க.
அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட அவருக்கு தாராளமா விளக்கம் கொடுக்கலாம். ஆனா வினோத்தால முடியல. உடனே அவருக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா உயிர் போயிரும்ல. அடுத்ததா பார்த்தா உள்ள ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வெளியே போனா விக்ரம பார்த்து கேக்குறாங்க, நீ என்ன அந்த ஆளுக்காக எல்லாம் போய் அப்பியர் ஆகுற அப்படின்னு. அமித் வேற வந்து கேக்குறாப்ல, ஏன் அந்த ஆளுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாரு. இங்க வினோத் என்னடானாக்கா, என் மேல தப்பே கிடையாது, நாம வந்து ஜெயிச்சிட்டோம்னா எதிர்த்தரப்ப பார்த்து பாக்கெட்ல கை விடுறதெல்லாம் வந்து செய்யதான் செய்வாங்க, அது தப்பே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப கமருதீன் கரெக்டா கேட்டாப்ல, டே அப்படி எல்லாம் கெட்டவன் தான்டா பண்ணுவாங்க, நீ ஏன்டா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. கூட சொல்றேன் என் மேல தப்பு இல்ல, கோர்ட்ல வின் பண்ணிட்ட பிறகு எதிர்க்கட்சியாளரை பார்த்து நம்ம பாக்கெட்ல கை வினோத் என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஒரு ஆளா இருக்காப்ல. அவருக்கு அவரை பத்தி எது சொல்லிட்டாலும் அவரால் பொறுத்துக்க முடியாது, தப்பே கிடையாது. அவர் வந்து 0%, அவர் 0% தப்பே செய்ய மாட்டாரு. கெட்டவன் தான் பண்ணுவான், நீ ஏன் அந்த மாதிரி பண்ற? அடுத்ததா எஃப்ஜே வந்து எதுக்காக எங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்குன்னு சொன்னு கேட்க வராரு. அவரையும் பேச விடாம, நீ ஒழுங்கு மாதிரி பேசாத, நீ ஒழுங்கு மாதிரி பேசாத, நீ ஒழுங்கு மாதிரி பேசாதன்னு கத்திக்கிட்டே அவர் பாட்டுக்குள்ள போறாரு. வந்து ஒழுங்க மாதிரி பேசாத, ஒழுங்க மாதிரி பேசாத, நீ ஒழுங்க மாதிரி பேசாத ஃபர்ஸ்ட். அடுத்ததா உள்ள போயுமே எஃப்ஜே பேச வராப்ல. அப்பயுமே அவரை பேச விடாம அவர் என்ன சொல்ல வராருன்னு காதுலயே வாங்காம இவர் பாட்டுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்காப்ல. அடுத்ததா ஆதரவர் வந்து கேக்குறாங்க, அது எப்படி என்னையும் எஃப்ஜேயும் நீங்க சேர்த்து வச்சு பேசுவீங்க அப்படின்னு. உடனே இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் எஃப்ஜே கேக்குறாப்ல, உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசணும்னு சொல்றா அப்படின்னு. அவரு ஆமா அப்படின்னு சொல்ல வர்றாப்ல. அப்பயும் அவரை பேச விடாம இவர் பாட்டுக்கு தான் பேசி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்டாதான் அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேனோ என் பக்கம் நியாயத்தை தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுல யாரு மேல தப்புங்கிறத நிரூபிக்கவே முடியாது. அப்புறமா மாத்தி மாத்தி மொத்தமா 3 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில ஒரு வழியா ஆதிரைய பேச விட்டாப்ல. அவங்க கேட்டாங்க, அது எப்படி எஃப்ஜேக்கும் எனக்கும் நட்பு இருக்கிறதுனாலதான் கேட்க மாட்டாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஓகே நீ பேசி முடிச்சிங்களா, இப்ப நான் சொல்லட்டுமா, நானும் 3 முறை பார்த்துட்டேன், அவர் எங்க கிட்ட மட்டும்தான் கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு, நானும் சொல்றேன் அவங்க பேசிட்டு இருக்காங்க கேட்க மாட்டாரு, அவங்க பேசிட்டு இருக்காங்க கேட்க மாட்டாரு அப்படின்னு. அப்படின்னா நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இவர் நியாயம் தான் அவர் கேட்கறது, ஆனா அதெல்லாம் பொறுமையா கேட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா கத்தி கூச்சல் போட்டு பதட்டமாகி இவர் பேரை தான் கெடுத்துக்கிட்டாரு. பார்த்து கத்தாத கத்தாத 10 முறை சொன்ன எஃப்ஜே இந்த பக்கம் அதை நீங்க சொல்ல. அதுக்கப்புறமாவும் ஆதிரை வந்து எனக்கு அவனுக்கு நட்புன்னு நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு கத்துனாங்க. ஏமா இப்ப நட்புனா என்னமா சொல்லிட்டேன், நட்புனா என்ன தப்பா சொல்லிட்டேன் நான். அதுல அவர் உங்களுக்கு ஃபேரா பண்ணாரு, அதனால நான் நட்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு நட்பு இல்ல, அப்படி சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு இவங்க கத்துறாங்க. நட்பு இருக்குதுன்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்லதான், ஃபேரா இருக்காங்கன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா அதை பொறுமையா சொல்லியிருந்தாலே சரியா இருந்திருக்கும். ஆனா இவர் பேசுற விதத்துலதான் எல்லாம் தப்பாகுது. அடுத்ததாவும் கமருதீன் வந்து விளக்கம் கொடுக்கறதுக்காக வராருங்க. ஏமா அவனோட இன்டென்ஷன் ஒண்ணு அதெல்லாம் கிடையாதுமா, இந்த பக்கம் கேட்கிறாரு, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கேட்க மாட்டாங்கன்னு தான் அவன் சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கமருதீன் இவருக்கு சப்போர்ட்டா தானங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன செய்யணும், கம்முனு இருக்கணுமா இல்லையா? ஆனா அப்ப கூட குறுக்க வந்து என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அதையும் சேர்த்து சொல்றேன் பாருன்னு குறுக்க வராருங்க. எப்பா எரிச்சலா வருதுங்க அவர் பேசுறதெல்லாம். அவரோட காமெடிக்கு நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அதே அளவுக்கு எரிச்சலாக்குறாரு. அதுல தப்பு ஃபைனலா ஆதிரை வந்து எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு நட்புமே இல்ல, அதனால நீங்க அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே அதுக்கு அப்படி வேணா சொல்லுங்க, ஆனா இது தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு. அதாவது என்னைய மட்டும் எதுலயுமே தப்புன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கறத சொல்ல வராரு. ஏன் இப்ப அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, சரி ஓகேமா உனக்கு அந்த இடத்துல விருப்பம் இல்லாம போச்சா, ரைட் ஓகேமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றது என்ன ஆயிட போகுது. ஆனா அதை வினோத் ஒத்துக்க மாட்டாரு. இதுல வேற குறுக்க இவர் எஃப்ஜே வந்து திரும்ப பேச வந்தாரா, அவ்வளவுதான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா வினோத் வந்துட்டு எங்களை பார்த்து கத்துறான்பா, அவங்களை எதுவுமே சொல்லலப்பா, அதான்பா எனக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எப்பா இந்த வினோத் கூட மட்டும் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுல இவங்க இப்படி சொன்னாங்க அதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியல. ரிவ்யூல கத்துனாங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. அப்படி கத்துறாரு மனுஷன் யாரையுமே பேச விடாம. அடுத்ததா வெளியே போனா அங்க விக்ரம் கேக்குறாப்ல, ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்கேயும் ஆதிரை வந்து பொறுமையா சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அப்படி ஒரு வார்த்தை பேசுனீங்க இல்லையா, அது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி நீங்க வின் பண்ண உடனே பாக்கெட்டுக்குள்ள கை விட்டீங்க இல்ல, அது கூட ஓகே. ஆனா அந்த நாக்க வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணீங்க இல்லையா, அது பாக்குறதுக்கே ஆக்வர்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே வந்துட்டாப்ல, ஐயா இப்ப நான் அதை பண்றேன் பாருங்கய்யா, அதை நீங்க பண்றேன் பாருங்க, இந்த உதடு வறண்டு போச்சியா, அதுக்காக தான் நான் பண்ண அப்படின்னு பண்ணி காமிக்கிறாரு.
விக்ரம் அதை பார்த்துட்டு ஆமாங்க இது நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா, ஐயா அது நீங்க கேமரால பாருங்க, இது ஒண்ணு குலக்குத்தெல்லாம் இல்லையா அப்படிங்கிறாப்ல. ஐயா நல்லா இல்லையா ஓகே ஒரு நிமிஷம், அதுல நீங்க கேமரால பாருங்க. வினோத்துக்கு அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிற மனசே இல்ல, அவர்கிட்ட பேசியே வேஸ்ட். இது ஒண்ணே நான் வந்து கொலை குத்த ஒண்ணே இல்ல, இது எல்லாத்தையும் அப்பயுமே விக்ரம் சொல்றாரு அது அவங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இல்லங்க அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு நல்ல புள்ள மாதிரி கேக்குறாப்ல. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சாரி கேட்டுருங்க யா அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், மறுபடியும் வந்துட்டாப்ல. ஏங்க என்னங்க என்னங்க என்ன சாரி சாரி சாரின்னு என்னங்க சாரி கேட்க மாட்டீங்க? நான் எதுக்குங்க சாரி கேட்கணும்? எனக்கு அது தப்பாவே தெரியலங்க. எல்லாரும் இங்க ஆளாளுக்கு ஒண்ணு பண்றீங்கல்ல, அதுக்கான பதிலா தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாப்ல. என்ன இப்ப என்னமா பண்ணோம்? ஏமா எல்லாத்துக்கும் சாரி எல்லாம் கேட்காதீங்க. அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்றாப்ல. உங்களுக்கு உங்க பசங்களுக்கு என்ன வித்தியாசம்னு விஜய் சேதுபதி கேட்டார் இல்லையா, சத்தியமா ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. பண்றாங்களா இந்த வீட்ல, அதுக்கு பதிலா நான் ஒண்ணு பண்ணேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தப்பா தெரியல. அடுத்ததா வெளியே கூட்டிட்டு போய் கமுருதுன்னு அவ்வளவு எடுத்து சொல்லி இதெல்லாம் தப்பா இருக்கு, இதை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லியுமே நான் பண்ணது தப்பே இல்லைன்னு தான் சொல்றாப்ல. இதை சிம்பிளா ஓஹோ அந்த ஆட்டிடியூட் அப்படி இருக்குதா, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இதை கெட்டவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா, சரி ஓகேப்பா அதை சாரி அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருந்திருக்கலாம். இது திருத்தி கொண்டு இன்னும் போகணும்டா, நம்ம தப்பு பண்ணலடா. ஆனா யோசிச்சு பாருங்க, இவர் இவ்வளவு கத்தி கூச்சல் போட்டு யாரையுமே பேச விடாம பண்ணி, ஆனா அந்த கேஸ்ல யாரு வின் பண்ணா? இவர் தானங்க வின் பண்ணாரு. அப்புறம் எதுக்காக இவர் தன்னை நிரூபிக்கிறதுக்காக அவ்வளவு கத்தணும்? அதுதான் தானாவே நடக்குது இல்ல. அப்புறம் என்ன, இது கூட இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு புரியல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. சதிகொண்டா நான் இது திருத்தி கொண்டு இன்னும் போகணும்டா, நம்ம தப்பு பண்ணலடா. நெக்ஸ்ட் வெளியில வியானாவும் விக்ரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வியானா சொல்றாங்க, நான் போய் அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன பிறகுதான் போய் நான் கரண்டியில நக்கிட்டு நான் உள்ள போட்டேனே அவர் சொல்றாரு. அவர் பண்றதெல்லாம் திவாகர் 2.0 மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அது உண்மைதான். யாரையுமே பேச விடாம தன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டா உடனே போய் கத்துறதெல்லாம் அப்படியே திவாகர் மாதிரி தான் இருக்கு. திவாகர் நான் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த பாயிண்ட் மேல எடுத்து வச்சார். விக்ரம் கேக்குறாப்ல, இப்ப இது டாஸ்க் தானே, இப்ப இதுல தோத்துட்டா கூட இப்ப இதுல என்ன ஆயிர போரு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு வியானாவும் சொல்றாங்க. ஆமாங்க இப்ப இதுல அவர் தானங்க வின் பண்ணிருக்காரு, அப்படி இருந்தா ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இவர் தானே ஜெயிச்சார், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஏன் இப்படி பண்றாரு? அடுத்ததா வியானா பார்வதி பத்தி ஒண்ணு சொன்னாங்க. ஏங்க இப்பதாங்க நான் பார்த்தேன், ரெண்டு பக்கமுமே பேசுறாங்க. இவ்வளவு நாளா நான் தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்தேனா, அதனால எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. இப்ப நானே அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இருந்ததுனால எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு சிரிக்கிறா, எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ண முடியுது அப்படின்றாங்க. பார்வதி அப்படித்தான் உள்ள வினோத் பக்கமா இருந்துகிட்டு இங்க வெளியில வந்து என்னையா அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல கூப்பிடலன்னு கேட்டாலே இந்த பக்கமும் போனா எனக்கு அப்படியே பண்ணிட்டு இல்ல அப்படின்ட்டு நார்மலா பேசுறாங்க. ஆனா அதுக்கு விக்ரம் ஒரு சரியான ஒரு பதில் சொன்னாப்ல. பாருலாம் பிக் பாஸுக்குன்னே அளவெடுத்து செஞ்சவ அப்படின்னாப்ல. சரியான வார்த்தை. அந்த பீட தான் பிக் பாஸுக்கு ஏத்த ஒரு கேரக்டர், அப்படி ஒரு புத்தி அதுக்கு. அதனாலதான் அதை வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, அது என்ன பண்ணாலும் வெளியே அனுப்ப மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு மாறாக வீக்கெண்ட்ல பாராட்டுறாங்க. பிக் பாஸ்காரவே அளவெடுத்து செஞ்சது. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியுமே அதெல்லாம் மறைஞ்சு போய் வினோத் பண்ணதுதான் வந்து பெருசா வந்து நின்றுருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்துல வினோத் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும்